ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் சர்க்கம் 19. சீதையை வர்ணித்தல். விதேக குமாரி, தூய்மையான பெண்மணி, உயர்ந்தவளான சீதா பிராட்டியார், சிறந்த அணிகலன்களால் அலங்கரிக்கப்பட்ட அரக்கசேனையோட தலைவன் ராவணனை பார்த்த உடனே பெருங்காத்துல வாழைமரம் ஆடுற மாதிரி நடுங்கிடுறாங்க. விசாலமான கண்கள் உடையவங்க உயர்குல பெண்மணியுமான சீதா பிராட்டியார் அழுத வண்ணமே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. விதேக குலத்தில் பிறந்தவங்க, ஏராளமான அரக்கிகளால் கண்காணிக்கப்படுறவங்க, துக்கத்தால் தவிக்கிறவங்க, கடலில் மூழ்கின கப்பல் மாதிரி இருக்கிறவங்க, விரிப்பில்லாத வெறும் தரையில் உட்கார்ந்துருக்கிறவங்க, கடுமையான விரத அனுஷ்டானம் இருக்கிறவங்க, பெரிய மரத்தின் வெட்டப்பட்ட கிளை பூமியில் விழுந்து கிடக்கிறது மாதிரி இருக்கிறவங்க, அழுக்கு படிஞ்ச உடல் அங்கங்களை இருக்கிறவங்க, அலங்காரத்துக்கு உரியவங்க, அலங்கரிக்கப்படாதவங்க, சேற்றோடு இருக்கக்கூடிய அந்த தாமரை கொடி மாதிரி இருக்கிறாங்க. அதாவது விளங்கியும் விளங்காமலும் இருந்த அந்த சீதா பிராட்டியாரை ராவணன் வந்து பார்க்குறான். என்ன குதிரை அப்படின்னு பூட்டின அந்த மனசு அப்படிங்கிற ரதத்தில் ஏறிட்டு ராஜசிம்மனான பிரசித்தி பெற்ற ராமன் கிட்ட போகிற சீதா பிராட்டியார் ரொம்ப உலர்ந்து போயிருக்கிறாங்க. அழுதுகிட்டே இருக்கிறாங்க, தனியாக இருக்கிறாங்க, ஆழமான சோகத்தில் மூழ்கி இருக்கிறாங்க. துன்பங்கள் இருக்குது, ஆனால் அதோட எல்லையே பார்க்கல. இதளவுக்கு பெண்ணரசி, ராமனையே சார்ந்திருக்கிறவங்க, மந்திரத்தால் கட்டுப்பட்ட நாகராஜன் மனைவி மாதிரி புரண்டுட்ருக்கிறாங்க. புகை நிறம் இருக்கிற அந்த கேது கிரகத்தால் புகை மூட்டத்தில் சிக்கின ரோஹிணி மாதிரி இருக்கிறாங்க. நன்னடத்தை, நல்ல பண்பு இருக்கிற குலத்தில் பிறந்தவங்க, தர்ம வழியில் நடக்கிறவங்க, இழிவான குலத்தில் திருமணம் செய்து கொடுத்தா எப்படி கஷ்டப்படுவாங்களோ அது மாதிரி இருக்கிறாங்க. பொய்யான குற்றச்சாட்டுனால புகழ் இழந்தவங்க மாதிரி இருக்காங்க. அழிஞ்ச புகழ் மாதிரி இருக்கிறவங்க, கௌரவிக்கப்படாத சிரத்தை மாதிரி இருக்கிறவங்க, போக போக குறைஞ்சிட்ட புத்தி மாதிரி இருக்கிறவங்க, தடப்பட்ட ஆசை போல் இருக்கிறவங்க, பெருசாக அடப்பட்டு போன வருமானம் மாதிரி இருக்கிறவங்க, அலட்சியப்படுத்தப்பட்ட ஒரு ஆண் மாதிரி இருக்கிறவங்க, கெட்ட காலங்களில் திசைகள் நெருப்பு பற்றி எரியிற மாதிரி இருக்கிறவங்க, அபகரிச்சிட்டு போன தெய்வ வழிபாட்டு பொருள் மாதிரி இருக்கிறவங்க, பனினால் அழிக்கப்பட்ட தாமரையோட மாதிரி இருக்கிறவங்க, வீரர்களை இழந்த சேனை மாதிரி இருக்கிறவங்க, இருட்டால் மறைக்கப்பட்ட வெளிச்சம் மாதிரி இருக்கிறவங்க, வறண்டு போன ஆறு மாதிரி இருக்கிறவங்க, அடுத்தவங்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட வேள்விச்சாலை மாதிரி இருக்கிறவங்க, தனிச்சு விட்ட அக்னி ஜுவாலை மாதிரி இருக்கிறவங்க, ராகுவால் பீடிக்கப்பட்ட சந்திரன் எப்படி பௌர்ணமி நாள் இரவில் இருக்குமோ அது மாதிரி இருக்கிறவங்க, யானையால் தாமரத்தண்டு, அந்த பூ, அப்புறம் அதில் இருக்கிற நீர்ப்பறவைகளெல்லாம் பயந்து இருக்கிறது, இதையெல்லாம் தூக்கி எறியப்பட்டு குழப்பப்பட்ட அந்த கலங்கிய தாமரையோடை மாதிரி இருக்கிறவங்க, நாயகனை பார்க்காததால் சோகத்தில் இருக்கிறவங்க, வாய்க்கால்களில் திறந்து விடப்பட்டதால் குறைஞ்ச தண்ணி இருக்கிற நதி மாதிரி இருக்கிறவங்க, முறையான நீராடுதலெல்லாம் இல்லாததுனால தேய்பிரையில் இருக்கக்கூடிய இரவு மாதிரி இருக்கிறவங்க, நல்ல இளம் பிராயத்தில் இருக்கிறவங்க, அழகானவங்க, நவரத்தினங்கள் பதிச்ச வீட்டில் வசிக்கத்தக்கவங்க, கரையில் பிடுங்கி போட்ட உடனே உஷ்ணத்தால் வாடுற தாமரை கொடி மாதிரி போன்றவங்க, ஆண் யானைகிட்ட இருந்து பிரிஞ்சு தூணில் இருக்கு கட்டுப்பட்ட துக்கத்தால் பெருமூச்சு விட்டுட்டுருக்கிற பெண் யானை மாதிரி இருக்கிறவங்க, மழைக்கால முடிவில் பசுமையாக வளர்ந்துருக்கிற பெரிய மரங்களால் இயற்கையாகவே பூமி அற்புதமாக விளங்குற மாதிரி கருத்த நீண்ட பின்னலால் செயற்கை ஒப்பனை இல்லாமலே பிரகாசமாக இருக்கிறவங்க, உணவு சாப்பிடாததாலேயும் கவலையாலையும் ஆழ்ந்த சிந்தனையாலையும் பயத்தாலையும் குன்றி போனாங்க, இழைச்சிருக்கிறாங்க, காற்றை மட்டும்தான் உணவாக எடுத்துட்ருக்குறாங்க, தவச்செல்வி சோகத்தால் பீடிக்கப்பட்டிருக்கிறாங்க. ராமன் ராவணனை சீக்கிரமாக வதம் செய்யணும் அப்படின்னு கூப்பிய கைகளோடையே இஷ்ட தேவதையை மனசார வேண்டிகிட்டு இருக்கிறவங்க மாதிரி இருக்கிறாங்க. தன்னை யார் காப்பாற்றுவாங்க அப்படின்னு நாலாபுறங்களையும் பார்த்துட்ருக்குறாங்க, அழுதுட்ருக்குறாங்க. அழகான புருவங்கள் அமைஞ்ச செவ்வரி படர்ந்த வெண்மையான
அகலமான கண்கள் இருக்கிறவங்க. ராமனையே தர்ம நெறிகளில் பின்பற்ற சீதையினுடைய இந்த மாதிரியான ஒரு நிலைமையை நினச்சி கவலையாக இருக்காங்க. இப்படிப்பட்ட சீதா பிராட்டியார தன்னோட கபட வார்த்தைகளால் அவங்களுடைய மதியை மயக்க ரொம்ப முயற்சி செய்கிறான் இந்த துஷ்டன் ராவணன். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 19வது சர்க்கம் ஒற்றிற்று. ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம்.